ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் 2025 எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், ஸோ எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி அந்த ரேங்கிங் அடிப்படையில் தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து 2 விதமாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஒன்று வந்து கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாவா இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் ஃபில் பண்ணுறப்பவே வந்து ஒன்று கவுன்சிலிங் கோட்டாவில் ஃபில் பண்ண முடியும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ண முடியும். ஸோ இல்லை வந்து 2லேயுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காதவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் வந்து நீட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு நீட் கிளியர் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு நீட்டில் நல்ல டாப் ஸ்கோரராக வந்து இருக்கணும். ஸோ இப்போ எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 36 காலேஜ் இருக்குது. இது மொத்தம் 5050 சீட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிற ஒரு கோட்டா இருக்குது. அதில் வந்து 15% வந்து போயிடும். அப்போ வந்து 762 + 50 அந்த சீட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஜென்ரல் கோட்டாவில் வந்து 762ம் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் 50யும் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து ஸ்டேட் கோட்டா நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டுமே வந்து 85% வந்து கொடுக்குறாங்க. இதில் 4238 சீட் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 762 சீட்டு + 50 சீட்ஸில் யாராவது வந்து வெளியிலேருந்து வந்து எடுக்காமல் இருந்தால் அதை வந்து நம்ம தமிழ் பசங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து 212 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுங்கிறது எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 212 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜோட எய்டடு, அதாவது இஎஸ்ஐ காலேஜ் ஒன்று இருக்குது. இதில் வந்து மொத்தம் 125 சீட்டு. அதில் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் 25 சீட் போக மீதி 81 சீட்டு வந்து நம்ம தமிழ் பசங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த 4238 + 81 சீட்டை வந்து நம்ம பசங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா பர் இயர் வந்து 18,000 ரூபா வந்து நமக்கு ஃபீஸாக வந்து வசூல் பண்ணுறாங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டியாக ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 12,000 ரூபா தான் வந்து ஃபீஸே. ஸோ இதுதான் வந்து மினிமம் ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க. இதே வந்து ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. இந்த ப்ரைவேட் காலேஜ் மொத்தம் வந்து 22 ப்ரைவேட் காலேஜ், 4 வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் வந்து கவர்மெண்ட் கோட்டா, அதாவது 35% கவர்மெண்ட் கோட்டா, 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா, இதில் வந்து 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து போட முடியும், செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸ்ஸு. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து 2261 சீட்ஸ் இருக்குது. இதில் 2091 சீட்டு வந்து நார்மலாகவும் 170 சீட்டு வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஒரு 608 சீட் இருக்குது. அடுத்து என்ஆர்ஐ வந்து 543 சீட் இருக்குது. அடுத்து மைனாரிட்டி பீப்புளுக்கு வந்து 468 சீட்ஸ் இருக்குது. இதில் எதிரையும் ஃபில் ஆகலை அப்படின்னா அதை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பர் இயர் வந்து 4.5 லேக்ஸ்லேருந்து 6 லேக்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம 4.5 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் கட்டணும். ஸோ இது ஒன்லி வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து ரிசர்ச்சுக்கோ இல்லை வந்து நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பொறுத்து நமக்கு மாறுபடும். கிட்டத்தட்ட வந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் செலவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பிடிஎஸ்ஸு. ஸோ பிடிஎஸ் வந்து டென்டலுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து மொத்தம் 3 காலேஜ் இருக்குது. அதில் வந்து 250 சீட் இருக்குது. இது ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து 37 சீட்டும், மீதி வந்து 213 சீட்டு வந்து நம்ம தமிழ் பசங்களுக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் 1360 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து ப்ளஸ் 405 சீட்டு வந்து இருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு 1300 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 405 சீட்டு கொடுக்குறாங்க. 7.5 ரிசர்வேஷனில் ஒரு 110 சீட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து 7.5% ரிசர்வேஷன் ஸ்கீம் இருக்குது. இந்த 7.5% ஸ்கீமில் போனீங்க அப்படின்னா நோ ஃபீஸு. அதாவது நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போனீங்கனாலும் சரி, இல்லை ப்ரைவேட் காலேஜில் போனீங்கனாலும் வந்து நமக்கு ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. இதே வந்து நம்ம நார்மலாக வந்து போகிறோம் அப்படிங்கிற மீதி இருக்கிற 92.5%ல் நமக்கு வந்து மீதி வந்து ஃபீஸ் வரும். ஆனால் இதுலேயும் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறோமா இல்லை வந்து
வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறோமோ அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து ஃபீஸ் வந்து வரும். ஸோ இப்போ எதில் போனீங்க, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீஃபண்டபுள் டெபாசிட்டாக வந்து 30,000 வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம கட்டிடணும். ஸோ அதாவது நம்ம அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் அதுக்கப்புறம் வந்து அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு அந்த காலேஜ் போகாமல் விட்டுட்டா என்ன பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ரீஃபண்டபுள் டெபாசிட் வந்து கட்ட சொல்கிறாங்க. ஸோ இது கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹500 வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸு. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. மற்ற எல்லா கம்யூனிட்டியும் வந்து ₹500 வந்து பே பண்ணணும். இதே வந்து நான் கவர்மெண்ட் கோட்டாவும் வந்து ஃபைல் பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்பீல் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ரெண்டே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ₹1000 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து நமக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கேபிட்டேஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அதாவது நம்ம வந்து டொனேஷன் வந்து வாங்குறாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் காலேஜஸில் டிஃப்ரெண்ட்டாக வந்து வாங்குறாங்க. ஒரு சில காலேஜஸ் வந்து வாங்குறது கூட கிடையாது. ஸோ அது வந்து எந்த காலேஜ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து நேரில் விசாரிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதோட தான் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்கிற சீட்ஸோட அவைலபிலிட்டி, சீட்ஸ் மேட்ரிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கட் ஆஃப் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.